சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாக்கர்த்தா விவசம்ருக்தவ் வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகதப்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசர் ஜெய் வராகி நல்லாசிகள், வாழ்த்துக்கள். இப்போது முக்கியமான ஒரு தலைப்பு. நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்பு நாம் எதுக்காக பிறந்தோம்? இப்போ இந்த பர்த்து இருக்குன்னா அது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. அது பரம ஏழையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஹைஃபையான லைஃபாக இருக்கலாம், ஒரு மிடில் கிளாஸ் லைஃபாக இருக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் எதனால் வந்தது? ஸோ மெயினாக இந்த பிறப்பு, நம்ம இந்த ஜென்மாவை நாம் ஏன் எடுத்தோம்? அதுவும் 7 ஜென்மா சொல்கிறாங்க. அப்போது மனிதனாக ஏன் பிறந்தோம்? இந்த பூமியில் நாம் உயிர்ப்பிக்க என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, கர்மா. ஜென்மாந்தரத்தில் நீ செஞ்ச பாவ புண்ணியங்கள் இதெல்லாம் நீ போய் அனுபவிக்கணும்னு இருக்குது. அதனால் நீ போய் பிறப்பெடுத்துக்கு இதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இது லாஸ்ட்டு பிறப்பு, மனித பிறப்பு, உயர்ந்த பிறப்பு. ஸோ இதில் நாம் மனம் திருந்தி வருந்துவோமே ஆனால், அந்த பாவத்தை கழிப்போமே ஆனால் நமக்கு மோட்சம் என்னும் சாம்ராஜ்யம் நமக்கு கிடைக்கும், பிறவாமை என்னும் பெருவரம் கிடைக்கும். அப்போ நம்முடைய கஷ்டத்துக்கு எல்லாம், துன்பத்துக்கு எல்லாம் என்ன காரணம்னா, ஜென்மாந்தரத்தில் நாம் செய்த பாவங்கள், கர்மா. இதை கழிக்கிறதுக்கு தான் நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. குலதெய்வம் இருக்குது, சாமி கும்பிட்றது இருக்குது, விரதங்கள் இருக்குது, அப்புறம் நிறைய வழிமுறைகள் இருக்குது. எந்த மதமாக இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கலாம், இஸ்லாமிய பெருமக்களாக இருக்கலாம், எந்த மதமாக இருந்தாலும். ஸோ எத்தனையோ பாதிரியார்கள், அதே போல் எத்தனையோ இஸ்லாமிய பெருமக்கள் மதமார்கள் கூட நம்மிடத்தில் நமக்கு நண்பர்களாக இருப்பது உண்டு. ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நிறைய டிஸ்கஷன் செய்வாங்க. இப்படி தான் இருக்குது சாமி, இப்படி தான் இருக்குது சாமின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய பாஸ்டர்ஸ்லாம் அவங்க கமிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதாவது போட்டி பொறாமைகள், இதெல்லாம் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த பாவகர்மா அப்படிங்கிறதுக்கு மதம் ஒரு தடை இல்லை. அது மனிதன், அவ்வளோதான். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இவ்வளோதான் வித்தியாசம். வேறு எந்த அதுக்கு கேஸ்டோ மதமோ முக்கியமில்லை. இந்த பாவகர்மா 60 வயசு ஆகிடுச்சு, 70 வயசு, 60 வயசுக்கு மேலே தான் பயமே வரும். மினிமம் 50. இந்த பாவகர்மாவை நம்ம துச்சமா இல்லையா, கிளியர் பண்ணமா இல்லையா? சரி, இது எங்கே போனால் கிளியர் ஆகும்? ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இது எங்கே போனால் சரியாகும்? இது எங்கே போனால் இந்த பிரச்சனை தீரும்? இந்த பிறவிக்கு நாம் எங்கே போனோம்? ஏன்னா ஒரு மண்ணுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். ஒரு இடத்துல போய் நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா சும்மா மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், நெட்வொர்க் இருக்கும். அது இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துல போய் வசிக்கவே முடியும். அப்போ முன்ஜென்ம பாவம் தீர நீங்கள் போக வேண்டிய இடம், கோவில், செய்ய வேண்டிய பரிகாரம், வணங்க வேண்டிய தெய்வம், இது என்னங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் சித்திர நட்சத்திரம் 2 பாதங்கள், அதே போல் சுவாதி நட்சத்திரம் முழுமையாக, அது போக விசாகம் நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்போ விசாகம், சுவாதி, சித்திரை. அங்கே யாரெல்லாம் வராங்க? செவ்வாய் பகவான், விசாகம் குரு உடையது, சுவாதி ராகு உடையது. செவ்வாய், ராகு, குரு. அதுபோக அந்த வீடு யாருடைய வீடுங்க? சுக்கிரனுடைய வீடு. புரியுதுங்களா? அப்போ எல்லாமே எதை சார்ந்து உள்ளது? ராகு, செவ்வாய், குரு, இதுங்க எல்லாருமே நமக்கு ஒரு படிப்பினையை, ஒரு டீச்சராக நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க, வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இதில் செவ்வாய் மட்டும்தான் நமக்கு வீரியத்தையும் தைரியத்தையும், நல்லா வீரமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும்,
போல்டாக இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ வந்தாலும் வரட்டும் வர பார்த்துக்கலாம். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அலட்சியம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக அந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க எதுக்குமே அசர மாட்டாங்க. இந்த விசாகம் கொஞ்சம் பயந்து போகும், நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்படும். இந்த சுவாதி அப்படி கிடையாது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது அவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்களா, இது சுவாதியாக தான் இருக்கும். சித்திரை பார்த்துக்கலாங்க, அலட்சியம் பார்த்துக்கலாம் சாமி, டே இது அப்படி பார்த்துக்கலாம், இது சித்திரை. அப்போது இந்த செவ்வாய், சுக்கிரன், ராகு, குரு இந்த காம்பினேஷன். இந்த துலாம் ராசி என்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற ஜெயிக்க நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எது, போக வேண்டிய கோவில்? சார் கண்ணை மூடிக்கிட்டு சொல்கிறேன், 7 பிறப்பிலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும், எங்கே இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், என்னிடத்திலே எத்தனையோ முஸ்லீம் நண்பர்கள், எத்தனையோ ஃபாஸ்டர் அதாவது அந்த பாதிரியாராக இருக்காங்களா, அந்த மாதிரி உயர்ந்த அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, சபையில் இருக்கக்கூடியவங்க, நம்ம மயிலாப்பூர் ஆகட்டும், இல்லை வெளியூர்கள் ஆகட்டும், நாகப்பட்டினம், வேதாரண்யம், கன்னியாகுமரி மாவட்டங்கள், எவ்வளோ ஃபாதர்ஸ் நம்மகிட்ட நண்பர்களாக இருக்கிறாங்க துலாம் ராசியில். அப்போ நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், ஆண் பெண் இவ்வளோதான் தேவைய ஜாதகம். இந்த ஜாதகர் ஆனா பெண்ணா இவ்வளோதான் விஷயம். இங்கே மதம் எங்கே வந்தது? அப்போ இந்த துலாம் ராசி என்பவர்கள் செய்த பாவங்கள் தீர வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ஜாதகத்தில் இப்படி தாங்க நம்ம சாமியை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள். ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, ரொம்ப ஒரு பணக்கார ஒருத்தர் வருவார், பெரிய காரில் இறங்குவாங்க, பெரிய தாரில் இறங்குவாங்க, இல்லைன்னா ஒரு பல கோடி ரூபாய் காரில் இறங்குவாங்க. நம்ம பார்த்து சரிப்பா இவருக்கு எல்லாமே நம்ம சூப்பராக சொல்லிடணும், பாசிட்டிவாக சொல்லிடணும், நீங்கள் அப்படி இருப்பீங்க. ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் அவர் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கார். ஜெயிலுக்கு போகிற யோகத்தில் இருக்காரா, வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காரா, யாருக்காவது கை கட்டி பதில் சொல்லணுமா, ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சோம். அப்போது ஆளை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. இதெல்லாம் ஜோதிட ரகசியம். உங்களை காப்பாற்றணும்னா இதுதான் வழி. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் துலாம் ராசி என்பவர்களே, நீங்கள் போக வேண்டிய கோவில் அம்பர் மாகாளம். அம்பர் மாகாளம் இது எங்கே இருக்குன்னா, கும்பகோணம் போயிடணும். கும்பகோணம் போயிட்டு எல்லாம் மாயவரம் கூட போங்க. மாயவரம் போயிட்டு காரைக்கால் பஸ்ஸில் ஏறுங்க. காரில் போனீங்கன்னா பூந்தோட்டம், என்னதுங்க பூந்தோட்டம், அந்த பூந்தோட்டம் போய் இறங்கிக்கணும். அங்கேருந்து லெஃப்டில் திரும்பினீங்கன்னா அம்பர் மாகாளம். சாமி பேர் மகா காளேஸ்வரர். என்ன பேருங்க? மகா காளேஸ்வரர். இதுதான் சாமியுடைய பேர். அங்கே பின்னாடி கோவிலுக்கு பின்னாடி ராகுவும் கேதுவும் முழு உருவமாக இருக்கிறார்கள். யோக ராகுவாக அங்கே எப்படி இருக்காங்க? யோக ராகுவாக இருக்கிறார்கள். புரியுதா? யோகம் செய்யக்கூடிய ராகுவாக இருக்கிறாங்க, ராகு கேதுவாக இருக்காங்க. அங்கே போனால் அந்த ராகு கேதால் வரக்கூடிய தோஷமெல்லாம் யோகமாக மாறுமா. அப்போ துலாம் ராசி என்பர்களை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். போக வேண்டிய ஊர், கோவில், ஆலயம் அம்பர் மாகாளம். ஓகேவா? அப்புறம் என்னைக்கு போகணும்? உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போங்க. எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ அந்த நட்சத்திரத்தில் போங்க. சப்போஸ் அன்றைக்கி போக முடியல, பிறந்த கிழமையில், உங்கள் பசங்களாக இருக்கலாம், உங்கள் பொண்ணாக இருக்கலாம், பிறந்த கிழமையில் திதியாக இருந்தால் பஞ்சமி, அஷ்டமி, நவமி இந்த 3 திதியில் போங்க. அந்த ஊருக்கு அந்த இயருக்கு கால் பண்ணிட்டு போங்க. மது குருக்கள்னு ஒருத்தருக்கு அங்கே இருக்கார், மாது குருக்கள்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கால் பண்ணிட்டு போங்க, பேசிட்டு போங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ செஞ்சு கொடுக்குறோம். ஐயர் நம்பர் வேணும்னா ஐயர் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அதை ஃபுல்லாக சொல்கிறேன். அதோடு மட்டுமில்லை, ஒரு முறை நீங்கள் அந்த மண்ணை மிதித்தா தான் இந்த பிறப்பிக்கும் உங்களுக்கும் அந்த
பாவகர்மா விலகும். இல்லை நான் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, நான் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கேன், முடியாமல் இருக்கேன், அல்லது நான் வெளியூர் இருக்கேன், வெளி மாநிலங்களில் இருக்கேன், வெளிநாடுகளில் இருக்கேன், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த பூஜை பண்ணி கொடுக்குறோம், நோ ப்ராப்ளம். ஒரு அபிஷேகம் பண்ணி என்ன பண்ணணும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஸோ துலாம் ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், போக வேண்டிய ஆலயம் அம்பர் மாகாளம். போயிட்டு பாருங்கள். அங்கே போய் என்ன சாமி செய்யணும்? பரிகாரம். என்ன பரிகாரம் சொல்கிறேன். அப்போ செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்க செய்யணும் சார்? நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த கோவில் போனாலும், அந்த கோவில் ஐயருடைய நம்பரை முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிலதெல்லாம் கிராமத்து கோவிலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன கோவில்லாம் ஒரு கிராமத்து கோவிலாக இருக்கும். ஐயர் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. அப்போ அந்த ஐயரோட நம்பரை வாங்கிட்டு, நாங்கள் இந்த நட்சத்திரம் இத்தனாம் தேதி வரோம், இல்லை இந்த கிழமையில் வரோம், நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்னு முன்கூட்டியே அவங்கள்ட்ட பேசி வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவாகும் எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஐயருடைய நம்பர் வேண்டும்னா தரோம். அப்படிலாம் உங்களால் நீங்கள் லாங்கில் இருக்கீங்க, வெளி ஊர்களில் இருக்கீங்க, வெளி மாநிலங்களில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கும்பகோணம் சைடு வந்துட்டு போனோன்னா உங்களுக்கு கஷ்டம், இல்லை அப்படி அந்த புரிசை சைடு வரணும்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கே 4000 ரூபா செலவாயிடும். அப்போ அந்த 4000 ரூபா நீங்கள் மணி ஆர்டரோ இல்லை வந்து ஜிபேவோ பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டுலேயே அந்த பூஜையை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பு. இல்லை சாமி நான் நேரில் தான் வரணும், தாராளமாக உங்களுக்கு அந்த கூகுளில் எல்லா கோவில் நம்பரும் கூகுளில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் கிடச்சிரும். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை முடியல, ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி லாங்கில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த அபிஷேகம் பண்ணி தரோம். சரி, பரிகாரம் என்ன செய்யணும் சார்? இங்கே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சிவனுக்கோ அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம், மகா அபிஷேகம் செய்யலைனா கூட ஒரு பால் அபிஷேகம், மினிமம் ஒரு பால் அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு வாசன புஷ்பம் சாத்தி அந்த தெய்வத்துக்கு உரிய இலைகளால், சிவனாக இருந்தால் வில்வம், முருகராக இருந்தால் நொச்சி இலை, அப்புறம் பெருமாளாக இருந்தால் துளசி, இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்குரிய இலைகளால் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? சகஸ்ரநாம அபிஷேகம் பண்ணணும், சகஸ்ரநாம அர்ச்சனை கண்டிப்பாக செய்யணும். 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 நெய் தீபம் ஏற்றி, நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், வேறு எதுவுமே ஏற்றக்கூடாது. அந்த பஞ்சதீபம் எண்ணெய், சென்ட்டு வச்செண்ணெய், வாசனை எண்ணெய், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒன்று ஆவின் நெய் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லாட்டி நார்மல் செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். 27 தீபம் ஏற்றணும். 27 முறை அந்த கோவிலை வலம் வர வேண்டும். 27 தீபம், 27 சுத்து. சக்கரை பொங்கலும் லெமன் சாதமும் நைவேத்தியம் பண்ணணும். இல்லை அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி, பெருமாள் இருந்தால் புளி சாதம் போடுங்க, முருகர் கோவிலாக இருந்தால் லெமன் சாதம் போடுங்க, சிவன் கோவிலாக இருந்தால் தயிர் சாதம் போடுங்க. ஆனால் சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது 27 ஒரு அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, 27 தீபம், 27 சுத்து, பிரசாத விநியோகம், ஒரு நமஸ்காரம். இதில் கோவிலில் சாமி அபிஷேகம் பண்ணும்போதோ, நட சாத்தி இருக்கும்போது, திரை போட்டு இருக்கும்போது நீங்கள் சுற்றக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது. ஓப்பனில் இருக்கும்போது தான் நீங்கள் இதை செய்யணும். ஸோ இதுதான் உங்கள் பரிகாரம். இதை செய்து பாருங்கள். ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இது ஒன்றும் பெருசாக செய்ய முடியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. முயற்சி பண்ணுங்கள். இதனால் உங்கள் நன்மை நடக்கும் என்றால் எங்களுக்கு அது சந்தோஷம். ஜெய் வராகி.